ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ ரொம்பவே டேஸ்டியான ஓண சத்யா ஸ்பெஷல் பீட்ரூட் பச்சடி எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல நான் 2 பீட்ரூட் எடுத்திருக்கேன். பீட்ரூட்டை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் நறுக்கின பீட்ரூட், தேவைக்கேற்ப தண்ணி, தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து மூடி போட்டு வேக வைங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் 2 கைப்பிடி அளவு தேங்காய், 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக இஞ்சி துண்டுகள், கொஞ்சம் கடுகு சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் ஒரு பீட்ரூட் எடுக்கிறதா இருந்தால் 1 கைப்பிடி தேங்காய், 1 பச்சை மிளகாய், சின்ன பீஸ் இஞ்சி போதும். அப்புறமா பீட்ரூட் ஓரளவுக்கு வெந்து தண்ணி குறைஞ்சி வந்ததும் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு அதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் கூட வேக வைக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பீட்ரூட் நன்றாக வெந்திருக்கு. கேரளாவில் எல்லா சமையலுக்குமே தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவாங்க. தேங்காய் எண்ணெய், கடுகு, வற்றல் மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து தாளித்து பீட்ரூட்டோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். கடுகு தாளித்ததுமே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்ச நேரம் கழித்து சூடு ஆறுனதும் தேவைக்கேற்ப தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்தோன்னா ரொம்பவே டேஸ்டியான பீட்ரூட் பச்சடி ரெடி ஆயிரும். ரொம்பவே கலர்ஃபுல்லான ரெசிபி இது. நாம் செலக்ட் பண்ணுற பீட்ரூட்டோட கலரோட அடிப்படையில் லைட் பிங்க்லேருந்து டார்க் பிங்க் வரைக்கும் இருக்கும். இந்த ஓணத்துக்கு நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.